நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு குலோப் ஜாமுன் செஞ்சு பார்க்கலாம். அது இந்த வருஷம் தீபாவளிக்கு குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப எல்லாருக்குமே குலோப் ஜாமுன் பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க. அந்த குலோப் ஜாமுனை சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நான் இதுக்கு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 50 கிராம் அளவுக்கு மில்க் பவுடர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஹட்சன்லாம் உங்களுக்கு இந்த மில்க் பவுடர் கிடைக்குது. நான் 50 கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். மைதா மாவு 25 கிராம் போட்டுக்கணும். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் போட்டுக்கணும். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், பால் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ரொம்ப பார்த்துட்டு ஊற்றணும். ரொம்ப ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், ரொம்ப கெட்டிப்பட்டு போயிடும். நாலு டீஸ்பூன் தான் நம்ம வந்து பால் ஊற்றணும். கரெக்டான பக்குவத்தில் உங்களுக்கு பாருங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்துடுச்சு. பாருங்கள், இந்த குலோப் ஜாமுன் மாவை ஒரு 20 நிமிஷம் நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிட்டு நம்ம குலோப் ஜாமுன் செஞ்சுக்கலாம். பாருங்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. பாருங்கள் மாவு இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ நமக்கு ஜீரா காய்ச்சற வரைக்கும் இந்த மாவு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஜீரா காய்ச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப்பு சர்க்கரை, 1.5 கப்பு தண்ணி. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 பிஞ்ச் அளவுக்கு நம்ம குங்குமப்பூ போட்டுக்கலாம். குங்குமப்பூ போட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா பரவாயில்ல, அவாய்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஒரு 2 ஏலக்காயை 1 ஸ்பூன் சர்க்கரையில் வச்சு தூள் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இந்த சர்க்கரை பாகு வந்து நமக்கு கம்பி பாகாவோ கெட்டி பாகாவோ வேண்டாம். இது எப்படின்னா, இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நமக்கு கொதிச்சா போதும். நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த ஜீரா வந்து நம்ம கையில் நல்லா பிசு பிசுன்னு ஒட்டணும். அந்த மாதிரி இருந்தாலே நமக்கு ஜீரா வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம். குலோப் ஜாமுன் செஞ்சு போட்ட உடனே நல்லா குலோப் ஜாமுனுக்குள்ளெல்லாம் நல்லா உரைச்சிடும். இந்த அளவுக்கு பதமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதை எடுத்து வேற பக்கம் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ இந்த குலோப் ஜாமுன் செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ வந்து நமக்கு ஜீரா காய்ச்சுற நேரம் வரைக்கும் நமக்கு இது நல்லா ஊறிட்டு இருந்தது. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ நீங்கள் அந்த சைஸுக்கு மாவு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு லேசாக அந்த மாதிரி குலோப் ஜாமுன் மாவில் எப்படி நம்ம உருண்டை உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டிக்குங்க. இதை எடுத்து இதே சைஸில் எல்லா உருண்டைகளையும் உருட்டிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு உருண்டைகளாக எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க, சூப்பரான குலோப் ஜாமுன் ரொம்ப அருமையாக கடையில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப நல்லா வந்திருக்கு. எந்த ஒரு விரிசலுமே இல்லாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எண்ணெயும் இழுக்காம ரொம்ப நல்லா சூப்பராக வந்திருக்கு. பாருங்க, நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சுருக்கோம். அப்படிங்கிறதுனால உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்,
இந்த ஜீரா வந்து காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த ஜீராக்குள்ள இந்த குலோப் ஜாமுனை போட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். ஜீராக்குள்ளே இருக்கட்டும், நல்லா ஊறிட்டு நல்லா பெருசா நல்லா வரும். வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு காட்டுறேன். பாருங்க, சூப்பரா நல்லா ஊறிடுச்சு பாருங்க. ஒரு குலோப் ஜாமுன் எடுத்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்க, உள்ளெல்லாம் நல்லா ஜீரா உரைச்சிக்கிட்டு சூப்பராக இருக்கு பாருங்க. உங்களுக்கு குலோப் ஜாமுன் செஞ்ச உடனே சாப்பிடணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அடுப்பில் நீங்கள் அந்த குலோப் ஜாமுன் சுட்டு அந்த இது ஜீராவில் போட்டதுக்கப்புறம் 2 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா அப்பயே நீங்கள் சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதை அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். நான் உங்ககிட்ட ஸ்பூன்லேயுமே கட் பண்ணி காமிச்சிருக்கேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா சாஃப்டாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம வீட்டு குலோப் ஜாமுன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.